I'm Hari Guru, and then we can go into a topic that where to an engineering. I can say that specifically in instrumentation engineering, that's a fruitful thing. And then just the way that how you can study that, as you know, all these things and all. But I have to give a little bit of information about these things. That is, you can take a break of 30 minutes after of some topic in which you have read, or after sometimes it will be easier to you, and study with the books. It will be more useful than the computer or a mobile phone. It will be useful to you that your eyes don't get that syndrome, that is computer vision syndromes and all. Yeah. After that, the quality of an instrumentation, how the quality of instrumentation should be. Sorry, engineers should be, instrumentation engineers should be that majorly, that is, நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியர் ஷுட் பி தட் கியூரியஸ் ஒன். ஏன் அப்படி சொல்றேனாக்கா வந்து ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன நம்ம வந்து கண்டுபிடிச்சி போறோம், என்ன வந்து நம்ம புதுசா ஐடியாஸ் நம்ம கிட்ட இருக்கு, அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம், அதை வச்சு நம்ம வந்து எதுல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம வந்து நமக்குள்ள தோண்டிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா இன்ஜினியர்ஸோட மேஜர் திங்கு. ஆஃப்டர் தட் நீங்க வந்து என்னன்னா மேஜரா நீங்க வந்து ஸ்டெம் ஸ்கில்ஸ். எஸ் மேம். யா, கேன் யூ ஹியர் மீ மேம்? எக்ஸ்கியூஸ் மீ, ஹரி குரு. எஸ் மேம், கேன் யூ ஹியர் மீ மேம்? அதுக்குள்ள வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இட்ஸ் ஆடிபிள் பட் யா ஐ அம் ஹியரிங் யூ, பட் வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. கொஞ்சம் நியர்பை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா பாருங்க. I will check 1 second. Continue. Now can you hear me loudly, ma'am? Yeah, now it's okay. Yeah. That is that the STEM skills, that is science, technology, engineering and mathematics. That's a major thing. As an engineer, you should know that these things. After that practical and resourceful. அதாவது என்னன்னா ப்ராக்டிக்கல் ரிசோர்ஸ்ஃபுல்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி திங்க் பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்து என்னன்னா அதுல எதனா வந்து நீங்க இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க வந்து அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து நீங்க வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்றதுதான் உங்களுடைய மேஜர் திங்கா இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா இங்க ரிசோர்ஸ்ஃபுல்லா நீங்க வந்து இருக்கிறது. அண்ட் தென் எத்திக்கல் மீன்ஸ் யூ ஷுட் பி இன் honorable manner, all you should be in follow the rules. அதாவது என்னன்னா நீங்க மேஜரா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்ல போச்சீங்கன்னா வந்து நீங்க வந்து ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து என்னன்னா ஒரு ப்ராசஸ்க்கும் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு. அண்ட் தென் யூ கேன் மேக் இட் ஆஸ் அ ப்ராப்ளம் சால்வர். அப்பதான் நீங்க வந்து என்னன்னா ப்ராப்ளம் சால்வர் ஒரு மேனேஜபிள் பர்சனா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா ஒரு டீம் பிளேயராகவும் நீங்க பிளே பண்ணுவீங்க. டீம் பிளேயர்னா வந்து ஒருத்தர் மட்டுமே வந்து அந்த ஒர்க்கை செய்ய முடியாது. கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க் இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க் இருந்தால் தான் நம்ம வந்து டீம் பிளேயர்னு சொல்லுவோம். நம்ம அதுதான் வந்து மேஜர் திங்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து
எல்லாமே ஃபோக்கஸ்டா நம்ம வந்து செஞ்சாக்கா நம்ம வந்து டைரக்டா லைஃப்ல ஃபோக்கஸ்டா செஞ்சாக்கா நமக்கு வந்து என்னன்னா ஃப்ரூட்ஃபுல்லான ஜாப் கிடைக்கும். இது முக்கியமான விஷயம் வந்து நமக்கு வந்து மேஜரா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு முக்கியமா தேவை. ஏன்னா வந்து என்னன்னா நமக்கு ஹவு த வே யூ ஹவ் ப்ரெசென்டிங் த்ரூ பை தி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தட்ஸ் அ மேஜர் திங். நீங்க அண்ட் தென் ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் டு பி அண்ட் சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். மேஜரா இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டீம் பிளேயரா இருக்கணும், கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க்ல இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா கண்டினியூஸ் ரீடிங்கா இருக்கும். கண்டினியூஸ் ரீடிங்னா வந்து நீங்க வந்து உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். நீங்க வந்து ஒரு லெவல் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் நீங்க போறப்போ நீங்க வந்து அதோட அட்வான்ஸா படிப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். நீங்க அடுத்தடுத்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி திங்ஸ், நீங்க புதுசா நீங்க கத்துக்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்க சொல்ல அதுல எதனா ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அதை நீங்க வந்து என்னன்னா டைரக்டா நீங்க வந்து என்னன்னா உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸ் வச்சு நீங்க வந்து டைரக்டா நீங்க சால்வ் பண்ணிட முடியும் அதை வச்சு. அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங்க வர ஆரம்பிச்சிடும் டைரக்டா. எதனால வந்து நமக்கு வந்து இப்படி ஆச்சு, எந்த ப்ராப்ளத்தினால இப்படி அக்கறாச்சு, எதனால நீங்க வந்து இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை நீங்க சரி பண்ணிடலாம் நீங்க திங்க் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி கொஞ்சம் இருந்தா போதும். அதாவது என்னன்னா லிட்டில் பிட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் திங்ஸ் இருந்தா போதும், நீங்க வந்து லீடர்ஷிப்பா நீங்க செயல்படலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸா இருக்கணும் நீங்க. உங்களுக்கு வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இதுதான் வந்து மேஜரா நமக்கு வந்து ஃபியூச்சர் ஸ்கோப்பா இருக்கும் ஐ திங்க். ஏன்னா வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் ரெக்கவர்டா இருக்காங்க இப்போ. முதல்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ்னா என்னதுன்னு பார்ப்போம். நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ்னா வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டு மெஷர் த ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ். அதுதான் வந்து என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ மேஜரா நம்ம வந்து என்னன்னா ஸ்டீம் டர்பைன்ஸ்ல இப்போ ரைட் சைட்ல என்ன டயக்ராம் நான் சின்னதா கொடுத்துருக்கேன்னா அது ஒரு ஸ்டீம்னா வந்து நமக்கு ஒரு ஏர் சர்க்குலேஷன், ஏர் எவாபரேட்டர் மாதிரி. அது வந்து என்னன்னா அது ஸ்டீமா நம்ம வந்து ஒரு பைப்ல போறப்போ அங்க நீங்க வந்து என்னன்னா எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்றத தான் வந்து இந்த டயக்ராம் நான் கொடுத்துருக்கோம், ஒரு சாம்பிள். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ன்றது வந்து என்னன்னா நமக்கு மேஜரா நமக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டிங்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் இப்போலாம். அதுதான் வந்து மேஜர் திங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நமக்கு வந்து என்னன்னா இட்ஸ் கவர்ஸ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், that is the chemical, mechanical, electrical, electronics, computers, and then all the subjects are combined together form to one instrumentation. That is major idoda branch. This branch deals with an electrical engineering, electrical and electronics engineering, that is used to measure that measurement, control and automation process. Automation process na நீங்க வந்து என்னன்னா ஒரு சில ரோபோட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா ப்ராசஸுமே வந்து தானாவே நடக்கும் உங்களுக்கு. வித்தவுட் ஹியூமன் பீயிங் இட் கேன் ஏபிள் டு ரன். அதுதான் வந்து என்னன்னா நம்ம ஆட்டோமேஷன் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்னென்ன செக்டார்ஸ்ல நம்மளுக்கு இருக்கு, ஸ்கோப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் நமக்கு என்னென்னலாம் செக்டார்ஸ்ல இருக்கு. ஸ்டீல், ஆயில், பெட்ரோகெமிக்கல் அண்ட் தென் பவர், டிஃபென்ஸ், எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நம்ம ஒர்க் இருக்கு. இப்போ நமக்கு வந்து என்னன்னா இந்த ஆட்டோமேஷன் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றப்போ நம்ம மேஜரா வந்து அதுல என்னென்னலாம் பண்ணுவோம், நம்ம வந்து கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் நம்ம பண்ணுவோம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ்னா. ஓகேங்களா, இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏவியானிக்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து நீங்க கேலிபிரேஷன் அண்ட் சென்சிங் பார்ட்ல வந்து மேஜர் பார்ட்டா இருக்கும். அங்க கேலிபிரேஷன்னா வந்து எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா அத வந்து இங்கிலீஷ். ஹலோ, எஸ், can you dictate in English? Yeah, I think of that some of the persons are
are not understanding that English, and also only have okay. I will try to do all these things in English. Okay. Yeah, automation plays a major role in the all the instrumentations. That is, it can do all these things just like that. Without an human beings, machine can be able to run. That is an automation part. After that, the growth is in avionics, aeronautics, and then space science sectors have increased the scope of instrumentation engineer, because that avionics and aeronautics are the major parts in the sensor and calibration role. That is, sensors means it can be able to sense where that flight is in air, that and all we can be able to measure and throw by an instrumentation part. And then the calibration is trial and error method. That's a major thing in the calibration part. And then the instrumentation engineers can be able to focus on both the hardware and software sectors. That is, in the hardware part, we can be able to control that machine parts and all machine, not at all machine only, that all that sectors in which you are going to work in that. And then in the software parts, it is like a updation of the coding. And then if you are an fruitful instrumentation, you can be able to get into a job. And then in the household sectors, that is, thermostat is a major role. That is, in that refrigeration and all, the temperature measurement, refrigeration, and then air conditioner, that is AC and all. Yeah, that is temperature plays a major role. That is sensor, temperature sensor. It's like some temperature sensor. If that sensor that is sense the temperature reaches the limit, it will be cut off that temperature. That is a major thing that thermostat will do. And then the home sector system, that is home sector system is that major role is that if you are get into a door, that all it will be sensed and then cut off that limit of time through by an body. That is our body sensing part. That is, and then the steam gauges in that air pressure. That is, in the another sector, that steam gauges are that placed into a pipe. We can able to measure that pressure, temperature, and all. That's a major thing. Another thing. These are the simple example in which we are using that home itself. That is microwave oven, and then that radar sector. That is, radar means which area that flight is moving and all. We can be able to sense through by a radar. And then that avionics and all, we can be able to sense, as I told you earlier, that sensing part of the calibration part. And then that burglar alarm. That is the door in which they have fixed in that alarm. That's like a password we can be able to set that. That is through by an accurate password, the door will be opened. And then the refrigerant part, that is, as I told earlier, that the temperature sensor. These are the instrumentation engineers in which related topics. That is, instrumentation plays a major role in that all the sectors. Like these are the some of the topics. That's instrumentation, industrial instrumentation with a PLC, that is programmable logic controller. Instrumentation engineers can make that P and ID, that is piping and instrumentation diagram. I can go one by one. That is okay. The industrial instrumentation, that is industrial instrumentation is an able to measure that flow, temperature, pressure, and then the acceleration. These are momentum. These are the things we can study in that industrial instrumentation through
it can be able to control in turn programmable logic controller, that is PLC. That's like a that program. You can able to code the program into one system. It will be acting according to that code program. And then industrial automation. That is industrial automation, that all the parts are automated in industrial. It can be controlled through into one DCS, that is distributed control system. Distributed control system can make that all the parts to an controllable manner in industry sector majorly. And then virtual instrumentation using LabVIEW, that is laboratory virtual instrument engineering workbench, that is through by an LabVIEW we can able to simulate the parts, how it be working and all. We can able to simulate that into an LabVIEW part. And then Arduino, in recent days many of them are using that Arduino IDE, that is Arduino. We can, that is just, it is like a controller, that is like a controller. We can able to connect the board into one small sensor parts and then code into one system. We can able to control through by an Arduino. That's another thing. And then the circuit design. We can able to design the circuit in which used by that Proteus and then multisim. That is circuits and all. We can mostly they are using that machines and machine parts and all. That is machine parts and then EBs and all. That is we can able to segregate that circuits through by an three, whether it is a 3-phase or single phase. We can able to separate. And then that several power plants, P&ID, that is piping and instrumentation diagram. That is, we can, the entire plant layout can be see through by an power plant. It's a simple diagram in which the industries are designed through by an SCADA, that is supervisory control and data acquisition. And then DCS. Through this process, we can be able to see the entire plant which is working, and then we can able to control through by an DCS, that is a distributor control system, in which I have said earlier that thing. This is the process, that mixing process. The one, that is 2 pumps here. One pump is pumping that polyurethane, and then one pump is pumping at polyethylene. And then if it reaches that level in that chamber, we can say it is a chamber vessel, or we can say it like this. And then if it reaches that level, we can it will be slow down to decrease that the level. After of mixing, it will be get into another process. And then this is another example, that is we can able to control the level measurement through by a manual valve. We can control through by an automatic control valve or manual control valve. Manual control valve, that is we can control by our human beings. And then automatic control valve, we can set that limit and then it will be processed according to that. These are the carrier parts in which that instrumentations plays a major role, that is automobile, that automation, and then biomedical. In that biomedical parts and all, we can be able to measure that ECG, EMG, and then that material processing, that is that major of that piping sectors and all, material plays a major role. And then robotics and all, we can, that is if you sorry, that is like a pick and place of a robot.
if a material is somewhere, that is you can able to pick and place in somewhere itself. That's a material robotic plays major role. And then that manufacturing, that manufacturing process and all, that is one sector to another sector, from filling section to backup section through an automation process, that is major role. The defense process means we can sense and calibration part. And then the instrumentation engineers as a biomedical aspirant, it is not like only that biomedical aspirant. We can able to say that all the sectors, instrumentation engineers roles, that is the initial stage that we have to do in that design part is a major role. And then if you are designed that some of the circuits or that some of this power plant and all, and then we can able to do throw into one. So sorry, you can able to do and that calibration part, that is whether it is any error and all, we can able to calibrate, and then through by an software and all. If it is all the sectors are equally working, and then we can able to sales and marketing. If it is an failure mode, we can be able to do and research and development work. And then again we can sell and marketing. Yeah. And then an instrumentation. What does an instrumentation engineers do? Yeah. This instrumentation engineer's task is an reliability, that is that in the industry, that automation process can get to a product reliability, that safety and an optimization, the stabilities and all, we can be able to do a major role that in the instrumentation parts. And then that recording, if you take an one of the subject like transducer engineering, it can be an sensor part, that sensors can sense that recording, transmitting, sending and receiving, all the things can be in that subject. And then we can be able to test and calibrate and maintenance. And then wiring part and all, we can be able to do through by an instrumentation engineers. And then the job roles, where that instrumentation engineers and all, they can be designed and developed in a control system, and then through by a process we can able to control through, and then we can able to maintain the existing control system. What is that? If it is any failure mode and all, power failure or any failure, means we can be able to rectify that problem, troubleshoot. That's a major thing in which I have said that. And then that collaboration with other engineers can make that product in a better way of selling. This is a scope of instrumentation engineers. It's not only like instrumentation control, it's a scope of instrumentation engineers generally, I can say. If you are studying with that instrumentation engineer, you can go with an higher studies, that is control and instrumentation, power electronics, and then biomedical. These are the things we can be able to study with an higher studies. And then if you get into an placement things, sections and all, you can go into an software sector. That is, software can be then two parts, that is in the software, hardware, and then software. That is in the software, Java, .NET, that's a software thing. And then in the hardware, that is networking side, a major role. And then these are the major two things in the software industries. If you get into one core industries, that is the power plant, refinery, steel plant, cement, and then sugar are the major role, and tires, textiles also the major role. We are controlling and measuring through an process. It's a major thing in all the core industries.
Apart from these two, government jobs also we have, that is BHEL, Bharat Heavy Electronics Limited. That is the electronics parts we can able to design in that BHEL. And then SAIL, SEIL, that is Steel Authority of India. Steel plants also a major role in our instrumentation engineers. And then the DRDO, that's defense. And then the GAIL. GAIL means Gas Authority Industrial Limited. After that of ONGC. ONGC is oil and natural gas industries. And then we can get into one ISRO also. That is Space Research Organization. Apart from this, we can get into one private organization. That is National Instruments, Yokogawa. These are the top industries in which I have listed here. Siemens, Textile Instruments, Honeywell, and then that ABB, Spec. These are the top private organizations. This is entire organization we can see here for an instrumentation engineer plays a job role. Yeah, that's all. Thank you.